பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம். கீரம்பூர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே இது 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நமது கோவையில் உள்ள வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் அனைத்து பக்தர்களுக்கும் தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் இந்த சேவையை கீரம்பூர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு சிறப்பாக வழங்கி வருகிறது என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு சேவைக்கு நன்கொடை அளித்த அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும், இந்த அன்னதான குழுவைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் இந்த அன்னதான குழு சார்பாக நன்றியை மீண்டும் ஒரு முறை தங்களுக்கு பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த 10 ஆண்டுகள் சிறப்பாக அன்னதானம் வழங்கிய அனைத்து நல் உதவிகளுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கீரம்பூர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு இந்த அன்னதான சேவை மட்டும் செய்யாமல் இந்த ஆண்டு முதல் நமது கிராமத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்த அன்னதான குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் சிறப்பாக ஒரு முன்னேற்பாடுகளை இன்று செய்துள்ளனர். ஏனென்றால் இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள ஏழை எளிய அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள், ஏழை எளிய குழந்தைகள் எல்லாரும் படிப்பு வசதிக்காக இந்த அன்னதான குழுவில் மீதி நன்கொடை வசூல் செய்து மீதி இருக்கின்ற பணத்தை வருடந்தோறும் ஒரு சிறப்பான ஒரு கல்வி ஊக்க உதவித்தொகை வழங்க இந்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னதான குழு இன்னும் மேலும் சீருடனும் சிறப்புடனும் செயல்பட எங்களுடைய ஊக்கமும் ஆக்கமும் எப்பொழுதும் இந்த அன்னதான குழுவுக்கு உண்டு என்பதை இந்த ஊர் மக்கள் சார்பாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அன்னதான குழுவில் இந்த கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 ஒரு 5 குழந்தைகளுக்கு வழங்க இருக்கின்றனர். மற்றும் அந்த ஏழை எளிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனாக்கள் வழங்க இருக்கின்றனர். இப்போ தற்போது சமீபத்தில் நமது இந்த பெரிய குட்டையில் வந்து தீ வச்சு எறிஞ்ச அந்த பாப்பாங்கிற அவங்களுக்கு வந்து ஒரு 15 கிலோ சிப்பும் அரிசியும் கொடுத்து அவங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் இவங்களால இந்த கீரம்பூர் வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழுவினுடைய சார்பாக அவங்களால முடிஞ்ச ஒரு உதவித்தொகையை அவங்களுக்கு இன்னைக்கு வழங்க இருக்கின்றனர். அதுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இப்பொழுது அந்த உதவித்தொகையை வழங்க இருக்கின்றனர். முதலாவதாக சக்தி சன்னாப் முருகேசன், ஆண்டிப்பட்டி புதூர். இந்த குழந்தைக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ரூபாய் 5000 இந்த கீரம்பூர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு சார்பாக மாமா அவர்கள், ஐயப்பன் மாமா அவர்கள் வழங்க இருக்கின்றனர். எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டி ஊக்கப்படுத்துங்க. இது போன்ற சேவையை செய்ய அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவர் குழு அன்னதான குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சந்துரு சன்னாப் முத்துசாமி செல்வராணி, கீரம்பூர். ரூபாய் ராமலிங்கண்ணன் அவர்கள் ரூபாய் 5000 நன்கொடை வழங்க இருக்கிறார். அடுத்தபடியாக வசந்த் சித்தார்த் சன்னாப் சரவணன், ஆண்டிப்பட்டி. அவருக்கு ரூபாய் 5000 தொல்காப்பியன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்.
5000 ஊக்கத்தொகை மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்க இருக்கின்றனர். அடுத்தபடியாக பவிசா டாக்டர் ஆஃப் இந்திரா வள்ளிபுரம், அந்த பொண்ணுக்கு ரூபாய் 5000 இந்த அன்னதான குழு சார்பாக உதவித்தொகை வழங்க பிரபாகரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். 5000 மற்றும் நோட்டு புஸ்தகங்கள். அடுத்தபடியாக ஹர்னிதா சன்னாப் சுப்பிரமணி வரப்பாளையம், இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க பாவம், அவங்களுக்காக இந்த ஒரு நிதி உதவியை வந்து இந்த சுப்பிரமணி அவர்கள் 5000 ரூபாயும் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்க இருக்கின்றனர். இந்த அன்னதான குழுவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக கீரம்பூரில் வந்து இந்த வீடு இப்போ சமீபமாக ஒரு 5-6 நாளுக்கு முன்னாடி வந்து தற்செயலாக இந்த வீடு எரிஞ்சதுக்காக இந்த பாப்பா அம்மாவுக்கு இவங்க அன்னதான குழு சார்பாக ஒரு 5000 சிப்ப அரிசியும் நன்கொடையாக வழங்க இருக்கின்றனர். அதை வழங்குபவர் சக்தி, லண்டன் சக்தி அவர்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கீரம்பூர் அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் அன்னதான குழு வருடம் இது போல ஒரு நன்கொடையை வழங்க இருக்கின்றனர் என்பதையும் தெரிவித்து, அவர்களுடைய இந்த சேவை மீண்டும் தொடரும், கடைசி வரையில் தொடர வேண்டும் என்று இந்த அருள்மிகு எட்டிக்கையம்மன் சார்பாகவும் மாரியம்மன் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். இந்த மேடையை இந்த அன்னதான குழு சிறப்பு பரிசினை நன்கொடையினை சேவை பரிசுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, இது சேவை அளிக்க இந்த மேடையை அளித்திருந்த முத்தமிழ் நாடக மன்றத்தாருக்கும் இந்த அன்னதான குழு சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி.